இன்னைக்கு வீடியோல நம்ம பாலிமார்ஃபிசம் பத்தி தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிமார்ஃபிசம் பத்தி பார்க்க போறோம். பாலிமார்ஃபிசம் அப்டின்னா என்னன்னா, இத வந்து நம்ம முதல்ல பிரிச்சு பார்க்கணும். இப்ப பாலி அப்டின்னா என்ன அர்த்தம்னா, மெனின்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து பாலி அப்டின்னா மெனி. மார்ஃபிசம்னா இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து சொல்லுவாங்க, இது மாரி வந்து ஃபோட்டோ வந்து மார்ஃப் பண்ணியிருக்க, அப்டி எடிட் பண்ணியிருக்க அப்டின்னு சொல்லுவாங்க. மார்ஃபிசம்னா வேற வேற பிஹேவியர்னு அர்த்தம். சரி. இப்போ வேற வேற கேரக்டர்னு சொல்லலாம், பிஹேவியர்னு சொல்லலாம். சரியா? இப்போ என்ன சொல்ல வராங்க இந்த பாலிமார்ஃபிசம்ல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் தன்னோட வாழ்நாள்ல, தன்னோட லைஃப் டைம்ல அதோட கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் வந்து காட்டுது. இப்ப தம்ப்நெயில்லே வந்து நான் பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில்ல நான் எதுக்கு அது மாரி குட், பேடுன்னு சொல்லிட்டு அத ரெட், கிரீன்ல காமிச்சிருக்கேன்னா, ஒரே ஆள் வந்து இது மாரி வந்து ரெட் அதாவது பேடாவும் திங்க் பண்ணுவாரு, குட்டாவும் திங்க் பண்ணுவாரு. இப்ப மத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு சில பேருக்கு நல்லவங்களா இருப்பீங்க, ஒரு சில பேர் கெட்டவங்களா இருப்பீங்க. அண்ட் தென் உங்க பிஹேவியர் வந்து மாறும். ஒரு சில இடத்துக்கு நீங்க வந்து இடத்துக்கு ஏத்த மாரி மாத்திப்பீங்க உங்க பிஹேவியர். நம்ம வீட்ல வேற மாரி இருப்போம். அண்ட் தென் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனா நம்ம வேற மாரி இருப்போம். நம்ம கேரக்டர் வந்து நம்மளே வந்து பாலிமார்பிசம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். தன்னோட வாழ்நாள்ல வந்து வேற வேற கேரக்டர் வந்து காட்டும். சரியா? நம்ம ஒரு ஒரு சில இடத்துல வந்து எப்படி இருப்போம்னு உங்களுக்கே தெரியும். சரியா? சரி இது பேர் தான் வந்து பாலிமார்பிசம். தன்னோட ஆப்ஜெக்ட் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தன்னோட வாழ்நாள்ல பல பிஹேவியர, பல கேரக்டர் காட்டுறது பேர் தான் பாலிமார்பிசம். இந்த பாலிமார்பிசம் வந்து நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து சம் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பைல் டைம் பாலிமார்பிசம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரன் டைம் பாலிமார்பிசம். ஓகே. இப்போ கம்பைல் டைம் பாலிமார்பிசம், ரன் டைம் பாலிமார்பிசம்னு சொல்லிட்டு 2 வகையா நம்ம பாலிமார்பிசம் பிரிச்சுட்டோம். இப்ப இந்த கம்பைல் டைம் பாலிமார்பிசம்ல வந்து என்ன வரும் அப்டின்னா, மெத்தட் ஓவர்லோடிங் வரும். நீங்க இந்த மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இதெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணாம இருக்கவே மாட்டீங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால வந்து நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல வந்து வொர்க் பண்ணவே முடியும். சரி. இந்த மெத்தட் ஓவர்லோடிங், மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னா, ஒரு மெத்தட் நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் பார்த்துட்டு அண்ட் தென் மெத்தட் ஓவர் ரைடிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். ஓகே. மெத்தட் ஓவர்லோடிங் அப்டின்னா என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஓவர்லோட் அப்டின்னா என்ன? ஒரு விஷயத்து மேல திணிக்கிறது. இப்ப நீங்க வந்து ஒரு வெயிட் வந்து உங்களால ஒரு 30 கேஜஸ் மேல தூக்க முடியுமா? தூக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 30 கேஜஸ், 40 கேஜஸ் அந்த மாரி நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஓவர்லோட் குடுக்கறது இருக்குல்ல, அதுக்கு பேரு தான் வந்து ஓவர்லோடிங். லோட வந்து ஓவரா குடுக்கறது. ஓகே. இங்க மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னா, ஒரு கிளாஸ்ல நல்லா பார்த்துக்கோங்க. ஒரே கிளாஸ்ல மல்டிபிள் மெத்தட்ஸ வந்து ஒரே நேம்ல தர்றது. சரியா? நம்ம வந்து பல மெத்தட்ஸ் குடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம மெத்தட்ஸ்ல பார்த்தப்ப பல நேம்ல வந்து நம்ம மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு கிளாஸ்க்குள்ள குடுத்துக்கலாம். பட் மெத்தட் ஓவர்லோடிங்னா என்னன்னா, சேம் நேம்ல சேம் நேம்ல பல மெத்தட்ஸ வந்து தர்றது தான். சரியா? மல்டிபிள் மெத்தட்ஸ். இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர்லோடிங். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு. நான் வந்து ப்ரோகிராம் நான் பண்றேன். ஒரு கிளாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெத்தட் ரன்னுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே ரன் மெத்தட நம்ம திரும்பி திரும்பி குடுக்கறது பேர் தான் என்னன்னா, பா மெத்தட் ஓவர்லோடிங். இதுக்கு பேர் தான் வந்து ஆனா வேற வேற கிளாஸ்ல தரதெல்லாம் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் கிடையாது. ஒரே கிளாஸுக்குள்ள பல நேம் உள்ள ஒரே மெத்தட். சரியா? ஒரே நேம்ல பல மெத்தட தரணும். இதுக்கு பேர் தான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். சரி இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். கிளாஸ் புரோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வாய்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஓப்பன், க்ளோஸ். ஓகே. இப்போ 2வதா ஒரு மெத்தட் ஒண்ணு தரேன். திரும்பியும் வாய்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? மெத்தட் ஓவர்லோடிங்க்கு சேம் நேம். டிஃபரெண்ட் நேம் இருந்தா அது வேற. அது வந்து கான்செப்ட்டே இல்ல. மெத்தட் ஓவர்லோடிங்ன்ற கான்செப்ட்டே கிடையாது. வாய்ட் டெஸ்ட். சரி. 3 வந்து வாய்ட் டெஸ்ட். அது மாரி நான் 3 மெத்தட வந்து தரேன். ஓப்பன், க்ளோஸ், க்ளோஸ். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தட வந்து நம்ம குடுத்துட்டோம். வாய்ட் டெஸ்ட் அண்ட் தென் வாய்ட் டெஸ்ட். ஓகே. இப்போ நீங்க கேட்கலாம், இப்ப நான் எப்படி இத கால் பண்றது? அதாவது எல்லாமே வந்து ஒரே நேம்ல இருக்கு. இத வந்து நம்ம வந்து எப்படி கால் பண்ண முடியும்? அண்ட் தென் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் சொல்றேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஆ
ஏன் அப்படின்னா வந்து நான் வந்து இதை எப்படி நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்றதை நான் சொல்ல போகிறேன். அது கொஞ்சம் லென்த்தாக போகும். அதுக்கடுத்தது வந்து நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங் பார்க்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ வாய்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நான் எப்படி வந்து நான் வந்து பண்ணுறது அப்படின்னா, சரி இப்போது நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் மெயின் கிளாஸ் இது பப்ளிக் கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸு ஓப்பன் பண்ணிட்டேன். ஜூம் பண்ணிடுறேன். சாரி ஜூம் அவுட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போது வாய்ட் சாரி கிளாஸ் எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ வந்து நமக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் ஏஆர்ஜிஎஸ். ஓகேவா? ஓப்பன் அண்ட் தென் க்ளோஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் வந்து இந்த கிளாஸில் இருக்க மெத்தட்ஸ்லாம் நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும். அண்ட் தென் இன்னொன்று என்னென்னா நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் எல்லாமே. ஸோ நான் டேரெக்டாக என்ன செய்யணும், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, ப்ரோக்ராம் p இஸ் ஈக்குவல் டு நியூ ப்ரோக்ராம். ரொம்ப அசிங்கமாக போகுது ஹேண்ட் ரைட்டிங். நியூ ப்ரோக்ராம் ஓப்பன் க்ளோஸ். ஓகே. இப்போது நான் பி டாட் டெஸ்ட்டுன்னு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். பி டாட் டெஸ்ட்னு வச்சேன் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு திங் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து கம்பைல் டைம் எரர் வரும். ஏன்னா ஒரே நேமில் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுக்கு எனக்கு எரர் வரும். ஓகே, ப்ராப்ளம் இல்லை. பட் இதை நான் வந்து எப்படி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா, பை ஆர்கியூமெண்ட் மூலிமா நான் வந்து என்ன செய்யலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து இதை எடுத்துட்டு ஓகேவா, சாரி, இங்கே வந்து நான் வந்து இன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு தரேன். இன்ட் ஏ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பி. இப்போ இங்கே வந்து நான் வந்து கேர் சி தரேன். ஓகே. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நம்ம ஆர்கியூமெண்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். இங்கே இன்ட் ஏ டபுள் பி கேர் சின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பி டாட் டெஸ்ட்டுன்னு கொடுத்து கெஸ் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். இருந்தாலும் நான் 5ன்னு சொல்லிட்டு தந்தேன் அப்படின்னா, இங்கே ஆர்குமெண்ட் வந்து நான் 5ன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணால் எந்த மெத்தடுக்கு போகும், கேட்ச் பிடிக்க யார் இருக்கா, கேர் கேட்ச் பிடிக்குமா, பண்ணாது. டபுள் கேட்ச் பிடிக்குமா, பண்ணாது. ஆனால் யார் கேட்ச் பிடிப்பா, நம்ம இன்ட் கேட்ச் பிடிக்கும். ஏன்னா 5 வந்து இன்டீஜர் வேல்யூ. ஸோ எனக்கு எந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும், எனக்கு இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். கிளியரா? சரி. இப்போ எனக்கு கேர் மெத்தட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும், இங்கே வந்து 5க்கு பதிலாக ஏதாவது ஒரு கேர் வேல்யூ நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு கேர் வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கோட்ஸ்குள்ளே சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நான் ஏன்னு சொல்லிட்டு தரேன். ஸோ இந்த ஏவா யார் கேட்ச் பிடிப்பா, கேர் சி வந்து கேட்ச் பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். கிளியரா? ஓகே. பட் நான் இப்போ எல்லா மெத்தடையுமே நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் பி டாட் டெஸ்ட்டுன்னு வச்சு நீங்கள் இன்னொரு மெத்தட் ஆர்குமெண்ட் கூட நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 5.5ன்னு சொல்லிட்டு தரேன் அப்படின்னா எனக்கு ரெண்டாவது மெத்தட் வந்து ஓகே டபுள் மெத்தட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி நான் பி டாட் டெஸ்ட்டுன்னு கொடுத்து அகெயின் வந்து நான் வந்து ஒரு 10 சொல்லிட்டு வேல்யூ கொடுக்குறேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த மெத்தட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங். இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்து டேரெக்டாக ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேக்கேஜ் எங்கே இருக்குது, நம்ம பேக்கேஜ். ஓகே, நியூ கிளாஸ். இப்போ நான் என்ன செய்கிறேன், பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று. ஓகே. இப்போது நமக்கு வந்து ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வாய்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஓகேவா? இதே மாதிரி நான் 3 மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஒரே நேமில். முக்கியமானது. பட் நமக்கு எரர் வரும். ஸோ நம்ம என்ன செய்யணும், இங்கே இப்போ நான் வந்து மெயின் மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிள் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறேன். நியூ எக்ஸாம்பிள். ஓகே. இப்போது சாரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 மெத்தட்லுமே வந்து நமக்கு வந்து எரர் இருக்குது. இதை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது, நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இன்ட் ஏ இங்கே வந்து டபுள் பி அண்ட் தென் இங்கே வந்து கேர் சி. ஓகே. இப்போ இந்த 3 மெத்தட் இருக்குது. இப்போ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டாட் டெஸ்ட் மெத்தட் வந்து நான் வந்து கால் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது உங்களுக்கு எந்த மெத்தட் இதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கலாம். சிஸ் அவுட்
ஓகேவா? இப்போ இங்க வந்து ஜாவா, இங்க பைத்தன் சொல்லித் தரேன். இங்க வந்து எஸ்கியூஎல் சொல்லிட்டு தரேன். ஓகே. இப்போ உங்களுக்கு இதில் எந்த மெத்தட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே வந்து 5 தரேன் அப்படின்னா எனக்கு எந்த மெத்தட் கால் ஆகும்? எனக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் இன்ட் ஏ. ஏன்னா இந்த 5 வந்து கேட்ச் பிடிக்கிறது யாரு? இந்த ஏ தான் வந்து நமக்கு கேட்ச் பிடிக்கும். ஏன்னா அதுதான் இன்டீஜர். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் எஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகேவா? நமக்கு ஜாவா வந்து இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி, எனக்கு இப்போ வந்து நான் எஸ்கியூஎல் மெத்தடை வந்து நான் வந்து ரன் பண்ணணும். அதனால் எப்படி பண்ணுறது? e.test. சரியா? e.testன்னு கொடுத்து ஏதாவது ஒரு கேரக்டர் வேல்யூ இப்போ நான் ஹெச்ன்னு சொல்லிட்டு தரேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆகும்? எஸ்கியூஎல் வந்து கால் ஆகும். ஓகேவா? கிளியரா? இப்போ வந்து நான் இப்போ டபுள் வேல்யூ, அதாவது நான் வந்து பைத்தனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா சேம் லைக் இப்போ வந்து நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 7.9 தரேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? எனக்கு டபுள் மெத்தடில் இருக்க வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு மெத்தட் ஓவர்லோடிங். சரியா? அண்ட் தென் வந்து நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங் பற்றி இப்போ பார்க்கலாம். ஓகே. இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. இதில் வந்து நம்ம முன்னாடி பார்த்த வந்து ஒரே கிளாஸ். சரியா? ஒரே கிளாஸ்க்குள்ளே நடந்த ஒரு விஷயம். இப்போ எனக்கு 2 கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, சேம் நேம் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாய்ட் டெஸ்ட்டை எடுத்துப்போம். இப்போ இந்த மெத்தட் வந்து நம்ம இந்த கிளாஸில் இருக்குது. இது வந்து கிளாஸ் ஏ, இது வந்து கிளாஸ் பி, இது வந்து கிளாஸ் பி. இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இங்கேயும் வந்து சேம் வாய்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு தரேன். ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கிளாஸ் ஏக்கும் கிளாஸ் பிக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே நான் வந்து எக்ஸ்டென்ஸ் கொடுத்து ஏன்னு கொடுத்தனா எனக்கு இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் மெத்தடில் நான் என்ன கொடுத்துருக்குறனோ அது வந்து எனக்கு இங்கே வந்து மாறும். சரியா? இப்போது மெத்தட் ஓவர் ரைடிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கார் வச்சுருக்கீங்க. ஓகேவா? அந்த கார் யார்கிட்டேருந்து வாங்கினதுன்னா உங்கள் அப்பா கிட்டேருந்து வாங்கினது. இவர் தான் உங்கள் அப்பா. சரியா? இவர் தான் பேரண்ட் கிளாஸு, இவர் தான் வந்து சைல்டு கிளாஸ். இவர்கிட்ட வந்து ஒரு கார் இருக்குது. சரியா? அந்த கார் வந்து என்னென்னா அவர்கிட்ட இருக்கிறப்ப ரெட் கலராக இருக்குது. சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர்கிட்டேருந்து அந்த காரை வந்து இன்ஹெரிட் பண்ணி அவரோட சொத்தை வாங்கி நீங்கள் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறீங்க. சரியா? இதுதான் வந்து கான்செப்ட். என்ன மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னென்னா, ஒரு பொருளை அவங்க கிட்டேருந்து நம்மக்கிட்ட வாங்குறப்ப அதோட தன்மையை நம்ம மாற்றுவோம். அதோட கலராக இருக்கட்டும், அதோட தன்மை எதுவான அதோட பிஹேவியர் எதுவான இருக்கட்டும். சரியா? அதை நம்ம மாற்றுறது பேர் தான் என்னென்னா நமக்கு மெத்தட் ஓவர் ரைடிங். கிளியரா? இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் பாருங்க. இப்போ நான் வந்து கிளாஸ் எக்ஸாம்பிள் அது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, கிளாஸ் அப்பா. அப்பா கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு. சாரி, அப்பா கிளாஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ பையன். ஐயோ! ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது. பையன். ஓகேவா? இப்போ இங்க வந்து நான் என்ன செய்றேன் அப்படின்னா, வாய்ட் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் இருக்கு. கார் மெத்தட் இருக்கு. அப்ப இதே மெத்தட் வந்து இங்க இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இவரு வேற, இவரு வேற. சரியா? தனித்தனியா இருக்காங்க. 2 பேர்ட்ட தனித்தனி கார் இருக்கு. சரியா? பட் நான் இங்க என்ன செய்றேன்னா, ரிலேஷன்ஷிப்ப உண்டாக்குறேன். ப்ரீவியஸ் வீடியோல வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரிலேஷன்ஷிப் எப்படி உருவாக்குறதுனா, இன்ஹெரிட்டன்ஸ் மூலியமா தான் நம்ம உருவாக்கணும். எதுக்காக நம்ம உருவாக்கணும்னா, இங்கேருந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம இன்ஹெரிட் பண்ணி இந்த சொத்த நம்ம இங்க கொண்டு வரது பேர் தான் நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ். எக்ஸ்டென்ஸ் நான் வந்து என்ன செய்றேன், அப்பா கிட்டேருந்து எக்ஸ்டென்ஸ் பண்றேன். அதாவது இன்ஹெரிட் பண்றேன். இப்ப இங்க இருக்கிற கார் வந்து இங்க என்கிட்ட வந்துடுச்சு. இங்க வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, காரோட கலரை நான் மாத்துறேன். ப்ளூ கலர். இங்க வந்து அப்பா கிட்ட இருக்கிறப்ப அது என்ன கலரா இருந்துச்சு? ரெட் கலரா இருந்துச்சு. ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னா, ஒரு பொருளை வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்ட வாங்குறப்ப அதோட ஆக்டிவிட்டீஸோ எதுவானா இருக்கட்டும், அதோட கலரா இருக்கட்டும், அதோட ஐடென்டிட்டி எதுவா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் மாத்துறது பேர் தான் என்னது? மெத்தட் ஓவர் ரைடிங். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வண்டி நீங்க வாங்குறீங்கல்ல ஷோரூம்லேருந்து. அப்போ வாங்குறப்ப அவங்க குடுக்குறப்ப வேற மாரி இருக்கும். ஒரு 1 இயர் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதில என்னென்னமோ மாத்தி வச்சிருப்போம். அதே மாரி தான் மெத்தட் ஓவர் ரைடிங். மத்தவங்க அவங்க கிட்ட நம்ம அப்பா கிட்ட இருக்கப்ப அது வேற மாரி இருக்கும். அந்த சொத்த வந்து நம்ம வாங்குனதுக்கப்புறம் அத வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். சரியா? இதுதான் வந்து நம்ம எக்ஸாம்பிள். சரி, இத வந்து நான் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னா, நம்ம பையன் கிளாஸ்க்கு வந்து நான் வந்து
பி இஸ் ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். எதுக்குன்னா நான் ஆக்சஸ் பண்ணணும் எல்லாத்தையும். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா பி டாட் கார் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறப்ப ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகேவா? இதுக்கு பேர் தான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங். ஒரு பொருளோட தன்மையை மாற்றுறது, மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ணி அதோட இம்ப்ளிமெண்டேஷனை மாற்றுறது. டெஃபினேஷன் அப்படியே வச்சுருப்போம், இம்ப்ளிமெண்டேஷன் மாறும். சரியா? சிம்பிளாக சொல்ல போனால் இதுக்கு டெஃபினேஷன் நோட் பண்ணிக்கோங்க. சேம் டிக்ளரேஷன் பட் டிஃப்ரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து டெஃபினிஷனாக இருக்கட்டும். சரியா? ஆர் டெஃபினிஷன். நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதுதான் வந்து டிக்ளரேஷன், இதுதான் வந்து அதான் இந்த இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே, இதுதான் வந்து டெஃபினிஷன். சரியா? டெஃபினேஷனை சேமாக வச்சுருப்போம், டெஃபினேஷனை மாற்றி வச்சுருப்போம், டிக்ளரேஷனை சேமாக வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். இதுதான் பாலிமார்ஃபிசம் கூட. பாலிமார்ஃபிசம் இல்லாமல் வந்து நம்மளால் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண சொல்லப்போனால் ஊப்ஸ்லேயே வந்து நீங்கள் எந்த ஒரு கான்செப்ட் இல்லாமல் நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஊப்ஸ் கான்செப்ட்க்கு தனி ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுத்து நீங்கள் படிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஊப்ஸுக்கு அடுத்தது வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஊப்ஸ்லேயே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது. அப்ஸ்ட்ராக்ஷனுக்குள்ளே இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை, சி யூ, பை.